ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் விசைப்படகுகளுக்கு வழங்கப்படும் மானிய டீசலை தங்கு தடையின்றி வழங்க கோரி மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டபத்தில் டீசல் இருப்பு இல்லாததால் பாம்பன் சென்று பெற்றுக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை கூறியதை மீனவர்கள் கண்டித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் டீசல் பெற பணத்தை எடுத்து செல்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறும் மீனவர்கள் மண்டபம் பகுதியிலேயே டீசல் வழங்க கோரி மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே ஏம்பக்கோட்டை பகுதியில் சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து அனைத்து மதத்தினரும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தாருசலாம் பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினர். புனித ரமலான் மாதத்தையொட்டி ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த விருந்து நிகழ்ச்சி அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே ஒருவரை கொலை செய்து புதைத்த வழக்கில் தந்தை, தாய், மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தகராறில் நாட்டுக்கோழி வியாபாரி சங்கர் என்பவரை சக்திவேல் என்பவர் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சங்கரின் உடல், அவரது இருசக்கர வாகனம் மற்றும் அவர் கொண்டு சென்ற கோழி குஞ்சுகளையும் குழி தோண்டி புதைத்துள்ளனர். இந்நிலையில் செல்போன் சிக்னல் மற்றும் காவல்துறையினரின் சாமர்த்தியமான விசாரணையால் சக்திவேல் மற்றும் அவரது பெற்றோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்த பெண்ணுக்கு காலாவதியான குளுக்கோஸ் ஏற்றியதால் உயிருக்கு போராடி வருவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை கொண்டு சிகிச்சை அளிப்பதாக குற்றம் சாட்டி குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்போது அப்பெண் கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தவறு செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்தார். விபத்தில் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்த பிரவீன் என்பவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே எதிர் திசையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை வானகரத்தில் செல்போனில் பெண் போல் பேசி இளைஞரை வரவழைத்து அவரது இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறித்த 3 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். பெண் ஆசை காட்டி அம்பத்தூரை சேர்ந்த ஒருவரை தனிமையில் அழைத்த கும்பல் அவரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது. விசாரணையில் அப்துல் ரகுமான், சரத் மற்றும் திருமலை வாசன் ஆகியோர் சிக்கினர். இதுபோன்று பலரை இவர்கள் ஏமாற்றியுள்ளதும் வெளியே தெரிந்துவிடும் என அன்றி பலர் புகார் அளிக்காததும் தெரியவந்துள்ளது. மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூரில் எரிவாயு நிரப்பும் மையத்தில் எரிவாயு கசிவால் பரபரப்பு ஏற்பட்டது. HP எரிவாயு நிரப்பும் இடத்தில் சேமிப்பு கடலில் இருந்த சிலிண்டர்களில் நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பைப் லைனில் திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் உடனடியாக அபாய ஒலி எழுப்பப்பட்டு 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் நிறுவன பொறியாளர்களும் 2 மணி நேரம் போராடி கேஸ் கசிவை கட்டுப்படுத்தினர். திருவண்ணாமலையில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் என் வாக்கு, என் உரிமை, நேர்மையாக வாக்களிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை 200க்கும் மேற்பட்ட மகளிர் கையில் ஏந்தி சென்று எடப்பாளையம் புறவழி சாலை வரை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமெரிக்க வாழ் இந்தியரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் 1 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். முத்தரசிக்குப்பம் சோதனைச் சாவடியில் ஆந்திராவிலிருந்து வந்த காரை சோதனை செய்த அதிகாரிகள் அமெரிக்க வாழ் இந்தியரான சுரேஷ் என்பவரிடம் இருந்து 1,10,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ரம்ஜான் பண்டிகைக்காக ஆடு வாங்க சென்ற ஆட்டு வியாபாரிகளிடம் இருந்து 1,81,000 அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே சங்கரன்பந்தல் கிராமத்தில் காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 2 ஐம்பொன் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. செம்பனார் கோவில் வட்டார கல்வி அலுவலர் புனிதவதி தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டதில் 1 அடி உயர நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி சிலைகள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிலைகளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தாம் எங்கு சென்றாலும் சிலைகளுடனே செல்வேன் என உரிமையாளர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சிறுவனுக்கு மொட்டையடித்த பொழுது குடும்பமே சேர்ந்து தங்களுக்கு மொட்டையடித்துக் கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. தான் மட்டும் தனித்து விடப்பட்டதாக குழந்தை நினைத்துவிடக்கூடாது என கருதிய குடும்பம் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. பெண்கள் உட்பட குழந்தையின் குடும்பத்தினர் மொட்டை போட்டுக் கொண்ட வீடியோ இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது.
இடையேயான போர் விவகாரத்தில் இந்தியா அமைதி காக்கும் நிலையில் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டியதில்லை என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மௌனம் ஒரு பொறுப்பான ராஜதந்திரம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது கோழைத்தனம் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு நல்ல உத்தி என்றும் சசி தரூர் தெரிவித்துள்ளார். தனது உருவத்தை அனுமதியின்றி பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் உலாவரும் வீடியோக்களை நீக்க கோரி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் வழக்கு தொடர்ந்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள அவர், தனது குரல், உருவம் உள்ளிட்டவற்றை AI மூலம் போலியாக உருவாக்கி அவதூறு பரப்பும் வகையில் வீடியோக்கள் உலா வருவதாக தெரிவித்துள்ளார். மெட்டா, யூடியூப், அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட 16 நிறுவனங்களை புகாரில் இணைத்துள்ள அவர் 2.5 கோடி ரூபாய் இழப்பீடும் கோரியுள்ளார். இதுபோன்ற போலி வீடியோக்களுக்கு நிரந்தர தடை வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் அடிதடி வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கோயம்பேட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு அடிதடி வழக்கு ஒன்றில் அதே பகுதியைச் சேர்ந்த சரண் மற்றும் தினேஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து பிணையில் வந்த இருவரும் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நிலையில் இருவரையும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய காவலர்கள் இருவரையும் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நிலப்பிரச்சனையில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அரிசிக்கடை உரிமையாளர் உயிரிழந்தார். நாகிசெட்டிப்பட்டியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் RS பகுதியில் அரிசிக்கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் மாதேஸ்வரனுக்கும் அவரது நிலத்தின் அருகே குடியிருக்கும் வெங்கடேசனுக்கும் நிலப்பிரச்சனை சம்பந்தமாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த சூழலில் வெங்கடேசனும் அவரது மனைவி சர்குணா தேவி இருவரும் மாதேஸ்வரனை கல்லால் அடித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாதேஸ்வரன் உயிரிழந்தார். சேலம் ஏற்காட்டில் சாலை பராமரிப்பு பணியின் போது பேவர் பிளாக்கர்கள் ஏற்றி வந்த லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி விபத்துக்குள்ளானது. லாரியின் சக்கரங்கள் சுமார் 3 அடி ஆழப்பள்ளத்தில் சிக்கி வாகனம் ஒருபுறமாக சாய்ந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்து நடந்த இடத்திற்கு எதிரே பெரிய பள்ளம் தோண்டியிருந்ததால் வாகனங்கள் கடக்க முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்றன. இதனால் ஏற்காடு மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக சென்னை பெருங்குடியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் முன்னிலையில் மேளதாளம் முழங்க கல்லுக்குட்டை, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் கையில் துப்பாக்கி ஏந்தியவாறு அணிவகுப்பு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாக்கு எண்ணும் அரங்கின் அமைப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்கு எந்திரங்களுக்கான பாதுகாப்பு அறைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் விரிவாக பரிசோதிக்கப்பட்டன. தொடர்ந்து வாக்கு எண்ணும் நாளில் எவ்வித குறையும் இல்லாமல் செயல்பட தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர்.